கடந்த 2 வருஷமா ஒரு நபரோட கட்டுப்பாட்டுல இருந்ததாகவும் தாங்க முடியாத வேதனையை அனுபவிச்சதாகவும் நடிகை அனுபமா கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க. அதை பத்தி விவரமா பார்க்கலாம். கொடி, பைசன், டிராகன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருந்தவர் அனுபமா பரமேஸ்வரன். தான் கடந்த 2 வருஷமா ஒரு மோசமான நச்சுத்தன்மையான உறவுல இருந்ததாகவும் அது என்னோட உடலையும் மனசையும் முழுசா அழிச்சிடுச்சுன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்காங்க. நான் என்ன ட்ரெஸ் போடணும் அப்படிங்கறதுல இருந்து நான் என்ன பேசணும்ன்ற வரைக்கும் எல்லாமே அந்த நபரோட கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. டிராகன் படத்தோட ப்ரொமோஷனுக்கு கூட என்ன போக விடாம தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நபர்கிட்ட எதையாவது பேசுறதுக்கு முன்னாடி இத சொன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அப்படின்னு பயந்து பயந்து மனசுக்குள்ளேயே 4 தடவை ஒத்திகை பார்த்து தான் பேசுவாராம். ஒரு நாள் என் மேல உயிரையே வச்சிருக்க மாதிரி நடந்துப்பாரு. அடுத்த நாளே மிக கொடூரமா மாறுவாரு. அதன் பிறகு மன்னிப்பு கேட்டு அழுவாரு. அச்சு அசலா அந்நியன் படம் மாதிரியே இருந்துச்சுன்னு அனுபமா சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருந்ததால தினமும் ராத்திரி அழுகை, திடீர் பயம், கடுமையான உடல் எடை குறைவு போன்ற நிலைமைக்கு போயிருக்காங்க. இந்த நிலைமையிலிருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு பழையபடி சந்தோஷமா சுதந்திரமா மாற ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அனுபமா. அந்த நபர் யாருன்னு அவங்களோட பேரை கூட இதுவரை அனுபமா வெளியில சொல்லல. ஒருவேளை அந்த நபர் விக்ரமின் மகன் துருவ் விக்ரமா இருப்பாரோன்னு சமூக வலைத்தளங்கள்ல கேள்விகள் எழுந்துள்ளது.